வரான். ஒரு சின்ன படகு வச்சு அவன் ஆத்த கடந்து விடுறாங்க. ஆத்துக்கு நடுவுல ஒரு கல்லு, பெரிய பாறை. அந்த பாறையில ஏறி உட்காந்துட்டான். அவன் எப்படி ஷூட் பண்றான், ஒரு பெரிய ஒரு மரம், அந்த மரத்தை ஷூட் பண்ணிட்டே இருக்கிறான். திடீர்னு அவனுடைய பேக் பேக்ல திறக்கிறான். இதெல்லாம் 10-12 செகண்ட்ல முடியுது. பேக் பேக் திறந்து ஒரு பெரிய ஒரு போர்வை எடுத்தா. அது வந்து ஒரு பச்சை கலர்ல இலை எல்லாம் சேர்த்த போர்வை. அதை அப்படியே போத்திக்கிட்டான் மேல. பார்த்தா அவன் மனுஷ மாதிரியே இல்ல. ஒரு மரம் அங்க கிடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இருந்து அவன் கேமரா செட் பண்ணிட்டான். அந்த கேமரால நமக்கு காட்டுறான் ஒரு பேருண்மையை. அத வெளியில இருந்து ஒருத்தன் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த கேமராக்காரன் மறைஞ்சு நின்று அதை பிடிச்சிட்டு இருக்கான். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பறவைங்க, பெரும் பறவை கூட்டம் வந்து உட்காருது. அதுல ஒரு பறவை அது கிட்ட பார்க்கும்போது தான் பாரு இருந்தது. பெரிய சிறகுங்க, பறந்து வருதுங்க. அது ஸ்லோ மோஷன்ல காட்டுறான். பறந்து வருது, வந்துட்டு இப்படி வட்டம் அடிக்குது. மறுபடியும் போய் உட்காந்துருச்சு. மறுபடியும் வருதுங்க, மறுபடியும் போய் உட்காந்துருச்சு. ஒரு 3வது செகண்ட் வந்ததுங்க. வந்துட்டு அப்படியே தலையை அப்படி உள்ள எடுத்துச்சு பாருங்க. செலுக்குன்னு இவ்வளவு பெரிய மீனுங்க வாயில பிடிச்சிருச்சு. மீன் இப்படி துள்ளுது. அப்படியே போய் அது மரத்துல கிளையில உட்காந்துட்டு தலையில இருந்து வாயில இருந்து அதை எடுத்து காலில் பிடிச்சிருச்சு. காட்டாங்க, எனக்கு உடம்பெல்லாம் அதிருது. காட்டுறான், அந்த வால் அசைது, வாய் திறந்து திறந்து மூடுது அந்த மீனுக்கு. இந்த பறவை இருக்குல்ல, என்ன நினைச்சு தெரியல, காலில் தாங்க பிடிச்சிட்டு இருக்கு அந்த மீனை. கண்ணு இங்க தானே இருக்கும் அதுக்கு, 2 கண்ணு. இப்படி பார்த்துச்சிங்க. அதை பார்த்து காலை இப்படி பிடிச்சது. என்ன நினைச்சுன்னு தெரியல, வாயில மறுபடியும் பிடிச்சிருச்சு மீனை. பிடிச்சிட்டு நேரா பறந்து வந்து தண்ணியில போட்டுருச்சு. இவன் இருக்கிறானே போட்டோகிராஃபர், அந்த சினிமாட்டோகிராஃபர் எமகாதக, அவன் அந்த பறவையை விட்டுட்டு அந்த மீனை பிடிச்சாங்க போட்டோ. அந்த கேமரால அதை காணொலியா அதை பிடிக்கிறான். மீன் உள்ள போயிடுச்சுங்க. நிறைய நேரம் ஆக்சிஜன் இல்லாதனால துடிச்சு போய் கீழே போயிடுச்சு. கீழே போய் மறுபடியும் உயிர் பெற்று அப்படியே வருதுங்க. மேல வந்துட்டு இப்படி நின்று ஆடிக்கிட்டே இருந்ததுங்க. நின்னபடியே நீந்திக்கிட்டே இருக்கிற அடுத்த செகண்ட் 27வது 6வது செகண்ட்ல அதனுடைய பின்புறத்துல இருந்து கடகட முட்டை வருதுங்க. நமக்கு என்ன தெரியுமா சொன்னாம, அந்த பறவையை போல் இரு, மீனை சாப்பிடு, முட்டைகளை சாப்பிட்டு விடாத, தலைமுறையை சாப்பிட்றாத, தலைமுறையை விட்டுட்டு போ.